ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய வார்த்தை சங்கீதம் 5:3. ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், உமக்கு நேராக ஆயத்தமாகி காத்திருப்பேன். எவ்வளவு உறுதியான ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிற காரியம் இதுதான். காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர். ஆண்டோட சொல்ல முடியுமா? ஐயா, நான் அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன் ஐயா, 2 மணிக்கு எந்திரிச்சினேன் ஐயா, அதிகாலையில் ஜெபம் பண்ணுறேன் ஐயா, பைபிள் வாசிக்கிறேன் ஐயா, வார்த்தையின் குறிப்புகளை எடுக்கிறேன் ஐயா, நான் ஆயத்தமாகி காத்திருக்கிறேன். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கணுமானால் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். நல்லா எல்லாம் தின்னு போட்டு எல்லாத்தையும் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து பைபிளை எடுக்கிறியா ஐயா? ஐயா, அம்மா, கெஞ்சி கேட்குறேன், முதல்ல பைபிளை பாரு. உன் சொந்த கதை, சோக கதைலாம் எனக்கு தெரியும். உனக்கு எம்புட்டு பிரச்சனை இருக்குன்னு ஆண்டவர் தெரியும். முதல்ல ஆண்டவரை பாரு, ஆண்டோடைய முகத்தை பாரு, அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை தேடு. இருக்குதா? அவரை பார்த்துட்டியா? அவருடைய முகத்தை பார்த்துட்டியா? அவன் சொல்லுகிறான், காலையிலே என் சத்தத்தை கேட்டல்வீர். ஆண்டவரே, காலையில் உமக்கு நேராக வந்து டுவர்ட்ஸ் யூ. என் பிரச்சனை பெருசு இல்லை, என்ன நான் ஃபோக்கஸ் பண்ண போகலை, என் ப்ராப்ளத்தை சொல்ல நான் போகலை, அவன் பார்க்கணும். ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். இல்லையா? ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், பிள்ளை வாரம் வெளிநாட்டிலேருந்து, நம்ம எதை பார்க்குறோம்? முதல்ல அந்த பிள்ளைங்க மூஞ்ச பார்த்தோம், நம்மளோட முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் வரும் தெரியுமா? எனக்கெல்லாம் அப்படியே ஓன்னு சத்தம் போட்டு அழகும் போல இருக்கும். பிள்ளைங்களை பார்க்கும், வெளிநாட்டிலேருந்து வர பிள்ளைங்களை, பேர பிள்ளைங்களை பார்க்கும்போது அழணும் போல இருக்குங்க. சில சமயங்கள் அப்படியே என் பையனெல்லாம் பார்த்தா கட்டி பிடிச்சி அழுவேன். ஏன்? புள்ளத்தில் ஒரு வாஞ்ச. மகனை பார்த்தோன்னே அழுறேன்னா எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்கன்னு இல்லை, அவன் முகத்தை பார்க்கும்போது ஒரு புள்ளத்தில் கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்கு. பார்த்தீங்களா? இன்னைக்கு காலையில் ஆண்டவரப்பா ஏசப்பாவை பார்க்கும்போது சந்தோஷம் உனக்கு இருக்காமா? ஏங்கி தவிக்கிறத உள்ள இருக்குதா? சும்மா வந்து காலையில் எனக்கு ஆண்டவர் ஒன்றும் செய்யலை, எனக்கு கை வலி காக்கும், காலு வலி காக்கும் சொல்லாதம்மா. தப்பாம்மா, ரொம்ப தப்புமா. இந்த வலிக்கிற இந்த சரம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறது கிடையாது. இந்த ரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. உனக்கு ராஜ்ய சுதந்திரம் கொடுக்குற ஆண்டவராகிய கர்த்தர், அவர் தான் உனக்கு இடத்த உண்டு பண்ணுறவர். அவரை பார்க்கணும், ப்ரைஸ் தி லார்ட் சொல்லணும், தோத்திரம் சொல்லணும், எல்லாத்துக்கும் தோத்திரம் சொல்லணும். ஃபார் எவ்ரிதிங் இன் எவ்ரிதிங் ப்ரைஸ் ஹிம். அவரை சொல்லிப்பார், எல்லா பிரச்சனையும் ஓடும். காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாவேன். நீ ஆண்டவரை பார்க்க போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக போகணும் இல்லையா? யாராவது வரவேற்க போகிறோம், எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ். நீங்கள் ஆயத்தமாக இருக்கியா? உள்ளான மனுஷன் ஆயத்தமாக இருக்கியா? பரிசுத்தமாக இருக்கியா? ஆண்டவரை பார்க்க போகிறேன், பார்ப்பதுக்கு தடையாக இருக்கிற பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்கிறேன். என்கிட்ட இந்த தப்பு, இந்த தப்பு, இந்த தப்பு, இந்த தப்பெல்லாம் இருக்குது, எல்லா தப்பையும் டிக்டேட் பண்ணுறேன். சிலர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப துணிச்சலாக வருவாங்க. சமூகத்தில் ஒரு அருமையான பிள்ளைக்கா ஜோம் பண்ணும்படி, ஏமா இப்போ பரவாயில்ல, நீ நல்லா இருக்கேண்ணா, நான் எப்போ அப்படி தானே அப்படின்றா. ஏன்னா அவருடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியும். அவளுக்கு நான் என்ன ஜோம் பண்ண முடியும்? ஒத்துக்கொள்ளுகிற, பரிசுத்தமாக வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்கம் அவளுக்கு இல்லை. திரும்ப எப்படி அற்புதம் நடக்கும்? எவ்வளோ அசால்ட்டு. டோன்ட் கேர், எதை பற்றியும் கவலை இல்லை. சம்பாத்தியம் இருக்குது, வாழ்ந்துடலாம். இப்போ தான் லீவ் டுகெதர்லாம் இருக்குல்ல, திரும்ப எதுக்கு தேவை? இப்படி விடவங்களுக்கு என்ன எப்படி ஜெபம் பண்ண முடியும்? யோசித்து பாருங்க, எப்படி ஜெபம் பண்ண முடியும்? ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ லார்ட். தாவீது அடிக்க நான் எதற்காக காத்திருக்கிறேன்? உமக்காக அல்லவோ என்று தாவீது சொல்கிறான். இன்னைக்கு காலையில் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க முன்னாடி கொஞ்சம் உங்களை சரண்டர் பண்ணி, தகப்பனே நான் புதிய மாதத்துக்குள்ளே போகிறேன், நாளைக்கு
அதுக்கு முன்னாடி என்ன தாழ்த்துறேன்ப்பா, என்ன நொறுக்கிறேன்ப்பா, என் கூட வாங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, என்ன நடக்க போகும் சொல்லுங்கப்பான்னு கேளுங்க. அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி காட்டுவேன் என்று சொல்லி காட்டுவார், வழி நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு இன்ப நாளா இருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.